வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி பென்டர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது பேரோஸ் அப்படின்ற ஒரு மலையாள மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா இந்த வீக்கெண்ட் தியேட்டர்ஸ்ல அவைலபிளா இருக்கு, தமிழ் டப்பிங்லயுமே அவைலபிளா இருக்கு. இந்த படத்துல மோகன்லால் தான் லீட் கேரக்டர் பிளே பண்ணிருக்காரு அண்ட் ஆல்சோ இந்த படத்தை டைரக்டும் பண்ணிருக்காரு. அதுவும் ஒரு வித்தியாசமான ஃபேரி டெய்ல் கைண்ட் ஆஃப் ஸ்டோரி அப்படின்னே சொல்லலாம். ஆக்சுவலா இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே வந்து பேரோஸ் அப்படின்ற ஒரு பூதத்தை காட்டுறாங்க. கிட்டத்தட்ட 400 வருஷங்களா ஒரு பொக்கிஷத்தை அந்த பூதம் பாதுகாத்துட்டு இருக்கு. அதாவது காமா ஃபேமிலியை சேர்ந்த வாரிசுகளுக்கு அதை பத்திரமா ஒப்படைக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு டாஸ்க் அந்த பூதத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். அதை பண்ண வரைக்கும் அந்த பூதம் வந்து மோட்சத்தை அடைய முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கு. இந்த பொக்கிஷத்தை பத்திரமா ஒப்படைக்க விடாம நெகட்டிவ் போர்சஸ் வந்து தடுத்துட்டு இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் பிரசன்ட்ல அந்த காமா மேன்ஷனை ஏலம் விட போறாங்க. சோ அதை வாங்குறதுக்காக ஒரு பெரிய பிசினஸ் மேன் ஒருத்தர் வராரு, அவரோட பொண்ணும் கூட வர அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப குறும்புக்கார பொண்ணு அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. அந்த பொண்ணு தான் உண்மையான வாரிசா, அதை எப்படி நம்ம பேரோஸ் தெரிஞ்சுக்கிறாரு அண்ட் பேரோஸோட சாபம் நீங்கிச்சா அண்ட் டுவர்ட்ஸ் எண்ட் ஒப்படைச்சாரா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். எனக்கு இந்த படத்துல பிடிச்ச விஷயம் அப்படின்றது இந்த பேரோஸோட கெட்டப் தான். சும்மா மொட்டை கிட்டெல்லாம் அடிச்சுட்டு மண்டையில பாம்பெல்லாம் ஓட விட்டு, ரியலாவே ஆக்சுவலா பாம்பை ஓட விட்டுருப்பாங்க. ஒரு வித்தியாசமான பூதம் அப்படின்ற மாதிரியான அந்த கெட்டப்பை வந்து சூப்பரா கிரியேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அண்ட் மோகன்லாலோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றதுமே அந்த கேரக்டருக்கு ரொம்பவே நீட்டா இருந்துச்சு. இன்ஃபேக்ட் அவரோட கேரக்டரை டிசைன் பண்ணது ரொம்ப லாயலான ஒரு கேரக்டர் அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதுக்கு ஏத்த மாதிரி தன்னோட ராஜா தப்பான ஒரு விஷயமே சொன்னாலும் அதை அப்படியே செய்யக்கூடிய ஒரு நபர் அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி இதுல இன்னொரு சைடு, அந்த நெகட்டிவ் சைட்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு பேக் மேஜிக் பண்ணக்கூடிய ஒரு உமன் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்பிரிக்கன் உமன் கேரக்டர் ஒன்று டிசைன் பண்ணிருப்பாங்க. அந்த கேரக்டர் பண்ணக்கூடிய வித்தியாசமான மேஜிக்ஸ் அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருந்துச்சு. அதே மாதிரி விஷுவலாவும் ஓரளவுக்கு நிறைய இடங்கள் ரொம்பவே நீட்டா அமைச்சிருந்தாங்க. அதுலயும் சின்ன சின்ன 3D எஃபெக்ட்ஸ் அப்படின்றது ரசிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் இந்த படத்தோட அந்த டுவர்ட்ஸ் தி எண்ட் முடிச்ச விதம், அந்த கிளைமாக்ஸ்ல நடக்கக்கூடிய சின்ன சின்ன சம்பவங்கள் அண்ட் எமோஷனல் டச்சோட முடிச்சது, அது எல்லாமே நீட்டா இருந்துச்சு. இன்ஃபேக்ட் ஒரு சர்ப்ரைஸ் கேமியோ அப்படின்றதுமே இந்த படத்துல இருக்குதான் செஞ்சுச்சு. அண்ட் இந்த படத்தோட மெயின் டார்கெட் ஆடியன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் தான். சோ அவங்கள ஃபோக்கஸ் பண்ணி தான் முழுக்க முழுக்க எடுத்திருந்தாங்க. பட் இருந்தாலும் இந்த படம் இன்ட்ரெஸ்டிங்கா எடுத்திருக்கலாம் அப்படின்றதுதான் என்னோட ஒப்பீனியன். அதாவது இந்த படத்தோட கோர் பிளாட் என்ன, அந்த பொக்கிஷத்தை எப்படி அந்த வாரிசு கிட்ட ஒப்படைக்கிறாரு அப்படின்றதா, அதுல ஒரு சேலஞ்ச் இருக்கும்ல, அந்த சேலஞ்ச் அப்படின்றது இந்த படத்துல பெருசா ஃபீல் ஆகவே இல்லை. இன்ஃபேக்ட் அந்த நெகட்டிவ் போர்சஸ் சைட்ல இருந்து கொடுக்கக்கூடிய இடைஞ்சல்களா இருக்கட்டும் அண்ட் அந்த பொண்ணு வந்து ஃபர்ஸ்ட் தான் ஒரு வாரிசுங்கிறத உணர்றதா இருக்கட்டும், இந்த போர்ஷன்ஸ் எதுவுமே வந்து அந்த அளவுக்கு நேச்சுரலா அமைக்கல அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததான் அந்த பேரோஸ்க்கும் அந்த பொண்ணுக்கும் இருக்கக்கூடிய பாண்டிங், அந்த பாண்டிங் சீக்வன்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு குரூஷியலான பார்ட். இதுல அது கொஞ்சம் ஆர்கானிக்கா அமைச்சிருந்திருக்கலாம் அப்படின்னு தான் தோணுச்சு. ரொம்ப ரொம்ப ஆர்டிபிஷியலா இருந்த மாதிரியான ஒரு ஃபீல் அப்படின்றது இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இந்த படம் முழுக்கவே நிறைய இடங்கள்ல ஒரு விதமான ஸ்லோனஸ் அப்படின்றதையுமே உங்களால உணர முடியும். அதே மாதிரி அந்த பீரியாடிக் செட்டப் அப்படின்றதெல்லாம் இன்னும் கொஞ்சம் பெட்டராவே இருந்திருக்கலாம். அதாவது பிரசன்ட் சிச்சுவேஷன்ல ஜஸ்ட் கெட்டப்பை மட்டும் மாத்திட்டு வந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இது மாதிரி சில பிரச்சனைகள் இருக்கக்கூடிய ஒரு படம் தான். பட் ஃபேமிலியா ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னா பார்க்கலாம். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.7 out of 5. அடல்ட் கண்டென்ட்லாம் இல்ல, கிளீன் வாட்ச். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.